ஆகலை செட் ஆகலை தெரியுமாக்கு. நான் அது நான் இல்லை, அந்த நெக்கட் பிக்சர் இஸ் நாட் மைண்ட். ஸோ அந்த ஒரு தைரியத்தில் நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸோ பட் எனக்கு என்ன இதுனா, இது என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு போய் என்ன இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சத்துமே விஷத்தை கூப்பிட்டு கொண்டுருவீங்க. அதுக்கு நானே செத்துலன்னு தோணும். எனக்கு ஒரு தைரியம் என்னன்னா, அது நான் இல்லை, இதுக்கு நான் வருத்தப்படணும் அப்படி. இன்னொன்று, இதுக்கெல்லாம் காரணம் ஒரு பையன்தான். அந்த பையன் நம்பி இந்த மாதிரி ஃபோட்டோலாம் அனுப்பிச்சு அப்படி பின்னு மங்கிக்கு என்னென்னமோ பேசுறாங்க. சுத்தமா முடியல. இது என்னால பல பேருக்கு கஷ்டம் தெரியுமாக்கா. ஒண்ணுமே பண்ணல, என்ன போய் வெறும் ரெஸ்பெக்ட் காட்டி பிக்சர் எடுக்கிறாப்பட்டு. அதை எந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துதான் அவனுக்கு அந்த ரெஸ்பெக்ட்லாம் கிடைக்கணுமா? இவ்வளவு கேவலமா போயிட்டானு தான் தோணுது. அவன் ஏன் சொல்லி தரல. இப்போவும் சொல்றேன், எனக்கு அது நான் இல்லை, அந்த நெக்கட் பிக்சர் இஸ் நாட் மை. அந்த ஒரு தைரியத்துல தான் நான் இப்போ வரைக்கும் நார்மலா இருக்கேன். லைக் எப்படி இருப்பேன்னு அந்த மாதிரி இருக்கேன். பட் என்ன சிரிக்க முடியல, சிரிக்க பேச முடியல. பட் நார்மலா இருக்கேன், நாட் கிரைங் ஆல். அந்த பிக்சர் என்னோட இல்லை, அந்த ஒரு இதில் தான். அது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படி சொல்லிட்டு தைரியமா இருக்கேன். எனக்கு என்ன சொல்ல, என்ன லைட்டா கஷ்டமா தான் இருக்கு. சத்தியமா நோ வேர்ட்ஸ். எவ்வளோ கால் பண்ணி நின்று பேசலாம், எவ்வளோ வெயிட் பண்ணி இன்னும் அசிங்கமாக பண்றான். சியா ஒரு பொம்பளை பிள்ளை, இவனை நம்ம என்ன தான் பண்ணலாம் தெரியாம பண்ணுங்க. அவன் நம்பரை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒன்று இவனை செஞ்சே ஆகணும். கியா இதுதான் அந்த விக்டிம். கியா அந்த பொம்பளை பிள்ளை இந்த பிள்ளை தான். நான் பேர் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அந்த நம்பர் காட்ட விரும்பலை. ஓகேவா? ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ. கியா